பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். மகனி மகளே, என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கியோ அந்த காரியத்துல நான் உனக்கு உதவி செய்யறேன், உன்னை பாதுகாத்துக் கொள்றேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்க, சில காரியங்கள் வருமா வராதான்னு தெரியல. ஆனாலும் கூட ஏசப்பா மேல பாரத்தை போட்டு ஏசப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சில காரியத்துக்காக போயிட்டு இருக்கீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கர்த்தர் உங்களை காப்பாரு, கர்த்தர் உங்களை பாதுகாத்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் போக்கையும் வார்த்தையும் ஆசீர்வதிக்கிறேன். நீ எடுக்கிற தொழில், முயற்சி, வேலைகள், படிப்பு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படல. அப்ப நீ என்ன பண்ணும்? அதிகாலையில இருந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறணும். காலைல மேல நீ ஜெபம் பண்ணிட்டு போறியா? கிடையாது. இல்ல, ஒரு உதவி, ஒரு அற்புதம் நடக்கணும் மட்டும் நான் ப்ரேயர் பண்றேன், அப்புறம் ப்ரேயர் பண்ணாம விட்டுற. நீ ரெகுலரா ப்ரேயர்